இன்னைக்கு ஐயனா துணை சீரியலில் சோழன் வந்து நிலா தொலைச்ச அந்த லேப்டாப்பை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆட்டோக்காரரை வந்து தேடிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் நிலா வந்து அங்கே சோகமாக அந்த இடத்துல உட்காந்துட்ருப்பா ஆஃபீஸில். அப்போ அவள் ஃப்ரெண்ட் அங்கே வந்து கேட்பா, என்ன லேப்டாப் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போது இல்லை இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ராகவ் வருவான். வந்துட்டு என்ன நிலா லேப்டாப் கிடச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பான். இல்லை ராகவ் அது இன்னும் கிடைக்கல, என்னது கிடைக்கலையா, இல்லைன்னா தொலைச்சிட்டிங்களா, நீங்கள் ஆஃபீஸ் வீட்டில் தானே வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க, அதை எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா உங்களுக்கு, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தொலைச்சிட்டிங்களா அல்லது வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வரும்போது ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டீங்களா, ஒரு லேப்டாப்பை இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இது பண்ணிகிட்ருப்பீங்க, இன்றைக்கி மீட்டிங் வேறு இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவான். அதுக்கப்புறம் உங்களை நம்பி எதுக்காக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தேன்னு தெரியல, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் நல்லா பண்ணி தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போய் நான் கொடுத்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ரொம்ப திட்டிகிட்டு இருப்பான். அந்த டைமில் இப்போ அங்கே வந்து அவனோட கிளைண்ட் வந்து 10 நிமிஷத்தில் வந்துருவாங்கன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அப்போ ஃபோன் பண்ணி அந்த கிளைண்ட் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஃபோன் வந்துடும். ஃபோன் வந்தோடனே நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம் வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த டைமில் நிலா வந்து ராகவ்கிட்ட வந்து சொல்லுவாள், எனக்காக ஒன் டே வந்து நீங்கள் இதை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அதுக்கு திட்டுவான். அப்போது ப்ளீஸ் ராகவ் எனக்காக இதை பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அதை கண்டுக்க மாட்டான். அப்போ அந்த டைமில் சோழன் வந்து நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உள்ளே வருவான். சோழன் வந்து கையில் லேப்டாப்போட நிற்கிறத பார்த்த உடனே அவள் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அப்புறம் நேராக அவங்ககிட்ட பக்கத்தில் போய் ஓடி போய் நிப்பாரிக்கும்போது சோழன் வந்து இந்த லேப்டாப்பை கொடுப்பான். எப்படிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அங்கே கிளைண்ட் வந்துடுவாங்க. கிளைண்ட் வந்தோடனே நிலாவை வந்து அவன் ராகவ் வந்து கூப்பிடுவான், நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த டைமில் சோழன் சொல்லுவான், நீங்கள் போங்க, இது எப்படிங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிப்பா, நீங்கள் எந்த டென்ஷன் பதட்டமும் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சுருவான். அப்போது நிலாவை வந்து பார்த்து திரும்பி சோழனை பார்த்துட்டே போயிட்டுருப்பான். வந்து மீட்டிங் ஹாலுக்கு போவாள். அங்கே போன பிறகு அவனோட கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ராகு வந்து நிலாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாள். இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவாள். அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து நிலாக்கிட்ட வந்து அந்த கிளைண்ட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அதுக்கப்புறம் நிலா வந்து அவங்க அந்த கிளைண்ட்டை பேசுவாள், நான் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிக் ப்ராஜெக்ட்டு, இதில் வந்து ஏதாவது கொஞ்சம் நர்வஸாக இருந்தால் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். நிலா வந்து அந்த பில்டிங் ப்ராஜெக்ட்டை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்த வந்த கிளைண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். ஸோ உடனே அவங்க வந்து இதை நம்ம இதே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ராகவும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அப்புறம் வந்து ராகவ் வந்து நிலாவிட்ட சொல்லுவான், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், இனிமேல் நான் வந்து இதை பேசிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவான். நிலா உடனே ஹாப்பியாக வெளியே போயிடுவான். மீட்டிங் ஹாலை விட்டு நிலா வெளியே வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேச உட்காருவா. அப்போது அவள் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாள், என்ன நிலா இது ப்ராஜெக்டை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சூப்பராக போச்சு, ராகவ் கூட என்னை வந்து நல்லா பாராட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அதுக்கப்புறம் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு வந்து சோழனோட ஞாபகம் வரும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவனுக்கு ஹோப் கொடுத்தது ஞாபகத்துக்கு வரும். உடனே அதுக்கப்புறம் அவன் லேப்டாப்பை வந்து கொடுத்த அந்த சிச்சுவேஷன் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்து உடனே நிலா அவனுக்கு கால் பண்ணுவாள். அப்போ கால் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போது நான் வாசலில் தான் நிற்கிறேன், உங்கள் ஆஃபீஸ் வாசலில்னு சொன்னோன்னே, நல்லபடியாக உங்களுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்பா. அதுக்கு நிலா சொல்லுவா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, நான் ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறேன்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வாரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிலா வேகமாக வருவாள். இவன் அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கேருந்து நிலா வந்து வேகமாக அப்படியே ஓடி வந்துக்கிட்டு இருப்பாள். சோழன் வந்து நிலாட்ட கேட்பா, நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிட்டீங்களான்னு கேட்பா. நான் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேங்க, எல்லாருமே என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்பா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், அந்த ஏங்க கேட்குறீங்க, நான் வந்து நீங்கள் சொன்ன ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தா அங்கே யாரும் இல்லை, அதுக்கப்புறம் அங்கே இருக்க சிசிடிவி வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி அந்த ஆட்டோ நம்பரை வச்சு அதுக்கப்புறம் போனால் அந்த ஆட்டோக்காரர் அவரே கிடையாது, அவர் வந்து யாரும் வாடகைக்கு விட்டுருக்காரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த வாடகைக்கு உள்ளவரை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃபை வந்து கொஞ்சம் கண்ணப்பனா கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டோக்காரரை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட பேசின கான்வர்சேஷனை சொல்லுவான். அந்த ஆட்டோக்காரர் வந்து இவன் போய் பார்த்த உடனே காலையில் என் ஒய்ஃப் வந்து உங்கள் மகிட்ட வந்து அவளோட லேப்டாப் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்லுவான், ஆமாம் ஒரு பொண்ணு வந்து லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது நான் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரர் சொல்லாது, நான் எப்படி உங்கள்கிட்ட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நான் நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் வந்து அவனுடைய 2 பேரும் சேர்ந்து எடுத்த அந்த மேரேஜ் ஃபோட்டோவை காட்டுவான். அப்புறம் நம்பி அவர் கொடுத்துருப்பாரு. அதை வந்து அவன் நிலாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவன் வந்து நிலா வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிடுவான். அவனை கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவன் அப்படியே அவன் கட்டிப்பிடிச்சு நிற்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு சோழன் ரொம்ப ஷாக் ஆகி அப்படி ஹாப்பி ஆயிடுவான். சரி நம்மளும் போய் ஒரு ஹக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்குள்ள அவன் எந்திரிச்சிட்டு கையை பிடிச்சிடுவான். கையை பிடிச்சிட்டு இருந்தோடனே ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான் சோழன். அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு உங்களால் தாங்க எல்லாமே எனக்கு இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருப்பாள்.
சோழன் வந்து அவ நிலாவை வந்து கட்டிப்பிடிச்சதை ஃபீல் பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பான் காரில். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போவான். அப்போ வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்போ பல்லவன் பார்த்துட்டு என்ன விஷயம் கேட்பான். நான் மட்டும் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்களாம் அதை ஆடி போயிடுவீங்க. அது உனக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். இது அண்ணன்மார்கள் 2 பேரும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுருப்பான். யார் சேரனையும் பாண்டியனையும். அப்போ சேரனும் பாண்டியனும் அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்த உடனே என்ன விஷயம் எங்களை எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பல்லவன் சொல்லுவான், இதை தானே ரொம்ப நேரமாக அவன் அங்கிட்டு இங்கிட்டும் என்கிட்டையும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப பில்டப் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் இப்போத்துக்குள்ளே அவன் சொல்ல மாட்டான் நினைக்கிறேன், எனக்கு சொல்கிறதுக்குள்ளே நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ இவன் சோழன் வந்து அவனை பிடிச்சிக்கிட்டு இரு நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த டைமில் இவனும் பாண்டியன் வந்து சொல்லுவான், எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது, எல்லா வேலையும் விட்டுட்டு தான் வந்திருக்கேன், அதனால் சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்ருப்பான். பாண்டி வந்து எனக்கு கடையில் வேலை நிறைய இருக்குது, அதை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல உடனே சோழன் சொல்லுவான், என்னை விட உனக்கு கடை தான் முக்கியமாடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அப்போ இருடா சரி பரவாயில்லடா சொல்லுடா என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது உடனே அதை எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிலா ஹக் பண்ணுறது அப்படி ஃபீல் பண்ணி பார்ப்பான். ஃபீல் பண்ணிவிட்டு ஒரே குஷியாகிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் சேரனை கட்டிப்பிடிச்சிட்டு அண்ணே நிலா என்னை கட்டிப்பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இன்னைக்கு உள்ள ஐயனார் துணை எபிசோடு முடிவடைது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.